ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவில் பிளாசோ பேண்ட்டில் குர்த்தியோட நெக் டிசைன் அந்த மாதிரி இப்போ காட்டன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இதில் டபுள் சைட் லேஸ், சிங்கிள் சைட் லேஸ்னு 2 டிஃப்ரெண்ட் லேசஸ் இருக்குது. இந்த மாதிரி லேசஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது கிளாத்தில் வச்சுருந்தா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஸ்லீவ் ரவுண்டில் இப்போ எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக டபுள் சைட் லேஸை ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் பேக் சைடில், அதாவது ராங் சைடில் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ எகைன் ரைட் சைடில் திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் கேப் விட்டுட்டு மேலேயே லேஸை வச்சு ஒரு சைடில் தையல் போட்டுடலாம். இப்போ இந்த டபுள் சைடு லேஸோட அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அது மேலேயே விழுற மாதிரி தையல் போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ இந்த 1/4 இன்ச் கேப் விட்டோம் இல்லையா, அது இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பிட்டு லேஸையும் டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ லேஸ் வந்து உங்களுக்கு வெளிப்பக்கமாக வந்துடும். இப்போ மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இன்டர்லாக்கிங் மிஷின் இருக்குன்னா அதுலேயே கூட தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் லேஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. ராங் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஹெம் கூட பண்ணிக்கலாம். இப்போது லேஸோட இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எகைன் நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரிப்போட ஒரு எஜ்ஜில் இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்ட் பண்ண எஜ் மேலேயே இந்த லேஸை வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த லேஸ் கிட்ட எந்த கிளாத்தும் இருக்காது. இப்போ வந்து நான் லேஸை ஹரிசாண்டலாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்லீவில் வெர்டிக்கலாக வச்சு கூட லேஸை ஸ்டிச் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்ட்ரிப்போட ஒரு எஜ்ஜை லேஸோட வச்சு தைச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டபுள் சைடு லேஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்துல நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாத்தை கட் பண்ணாமல் மேலேயே வச்சு கூட நம்ம டபுள் சைட் லேஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத் மேலேயே வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எந்த இடத்துல லேஸை ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது மேலேயே லேஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போது ரைட் சைடில் தையல் போட்டாச்சு. ராங் சைடில் திருப்பிட்டு அந்த தையல் மேலேயே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது லேஸோட ஒரு சைடு எட்ஜு இந்த மாதிரி தைச்சாச்சு. இதே மாதிரி லேஸோட இன்னொரு சைடையும் தையல் போட்டுட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்தை எங்கேயும் கட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு லேஸை மேலே வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி லேஸை ஹரிசாண்டலாக இல்லாமல் வெர்டிக்கலாகவும் வச்சு தைக்கலாம். நம்ம ஸ்லீவோட சென்டரில் லேஸை வச்சு தைச்சிட்டு இதே மாதிரி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு தைச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது டபுள் சைடு ஸ்டிச் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி சிங்கிள் சைடு எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வேறு ஒரு கிளாத்தில் இப்போ லேஸை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கிளாத்தோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி லேஸை வச்சுட்டு ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு லேஸை வச்சு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். வேணும்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் கூட தைச்சிக்கலாம். இப்போ 3/4 இன்ச் கேப் விட்டோம் இல்லையா, அந்த கிளாத்தை ஒரு தடவை 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு எகைன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இப்போ மடிக்கிற அந்த ஃபோல்டிங் எட்ஜு பார்த்திங்கன்னா லேஸ் மேலேயே விழற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்டிங் எஜ்லேயே வச்சு ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்தோடு சேர்த்து ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு லேஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தோட ராங் சைடில் பார்த்திங்கன்னாவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெய்லரிங் டிப்ஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.